அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. தேர்தல் களத்தில் யார் ஆளப்போவது, தேர்தலை யார் வெல்லப்போவது, மக்கள் மனதை யார் வெல்லப்போவது என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான சட்டமன்ற தேர்தலாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமான முக்கியத்துவம் பெறும். கூட்டணி பொறுத்து முக்கியத்துவம் பெறும், தலைவர்கள் பொறுத்து முக்கியத்துவம் பெறும். இந்த தேர்தல் புது வரவை பொறுத்து முக்கியத்துவம் பெறுகிறதா, கூட்டணியை பொறுத்து முக்கியத்துவம் பெறுகிறதா என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை இங்கே பதித்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழரும் தமிழக வெற்றிக் கழகமும் களத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இந்த தேர்தலை அணுகப் போகிறார்கள், இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். மக்களின் நம்பிக்கை யார் மீது என்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி அமைய இருக்கிறது. எத்தனை கட்சிகள் இருந்தாலும் மக்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி கட்டிலில் அமர முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே இந்த தேர்தலில் மக்கள் யாரை நம்ப போகிறார்கள், எதற்காக மக்கள் அந்தந்த கட்சிகளை நம்ப வேண்டும் என்று பேசுவதற்காக ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பிரதிநிதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக திமுகவிலிருந்து திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், வணக்கம் மேம். அதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி அவர்கள், வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு சசிகுமார் அவர்கள், வணக்கம் சார். முதலாவதா ஆண்டாள் மேம், உங்ககிட்ட இருந்து ஆளும் கட்சியா இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். நீங்க ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கீங்க. உங்களுடைய கூட்டணி எப்படி இருக்குன்னா, எல்லாரும் இப்போ உங்க கூட்டணிலாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் வழக்கம் போல தனித்து களம் காண்றாங்க. கடந்த தேர்தலில் 8% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. தாவேக தலைவர் விஜய் இப்போ களத்தில் இருக்கிறாரு. மக்கள் திமுகவை ஏன் நம்பி வாக்களிக்க வேண்டும்? திமுகவை ஏன் நம்பி வாக்களிக்க வேண்டும்னா, நீங்க அறிமுகத்துல ஒண்ணு சொன்னீங்க, ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு கருதுகோள், ஒரு கருத்தியல் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு. இந்த தேர்தலில் புதுமுகங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. இல்லை, அதை தவிர நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் எடுத்த உடனே சொல்லிட்டாரு, இது திமுகவுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான தேர்தல். இது நாள் வரைக்கும் இருந்த தேர்தல்களில் இந்த ஆரியம் என்கின்ற அந்த மதவாத சக்தி, சனாதன சக்தி, அந்த வைதிக சக்தி, மனுவாத சக்தி, மொழிவாத சக்தி உள்ளே வரவில்லை. இவ்வளவு பெரும் படையாக, பெரும் பருந்தாக. ஆனால் இப்போது வந்து கொண்டிருக்கிறது, வர துடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அதிமுகவை காவு வாங்கி கொண்டு அது வருகிறது. அதிமுக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பலிகடா மாதிரி, பலியாடு மாதிரி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, நீங்க தான்ப்பா முதலமைச்சர், நீங்க தான்ப்பா முதலமைச்சர்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த பலிபீடத்தை நோக்கி. அந்த மாதிரி சூழலில் ஆரியத்தை வென்றெடுப்பதற்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரே தலைவர், வல்லமை வாய்ந்த தலைவர், அச்சமில்லாத தலைவர், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தலைவராக நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இருக்கிறார், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இருக்கிறார். அதனால் தான் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை. இவர்கள் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் வீழ்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடியவர்கள் தான். அதிலும் மிக முக்கியமாக நம்ம மீதி 2 பேரை கூட விட்டுறலாம், அந்த நடிகர் திரைத்துறையிலிருந்து வந்தவங்கள. அதிமுக என்று சொல்லப்படக்கூடிய பங்காளின்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். நம்முடைய முதல்வர் கூட திரும்ப திரும்ப சொல்லுவார், அதிமுக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. உங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து நினைச்சிட்டு, சீமான் விஜய் எல்லாம் வரவே கூடாதுன்னு எப்படி நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லல. அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வரட்டும், வரவே வேண்டாம்னு சொல்ல. இப்ப நீங்க கொண்டு போய் படிப்படியா சீமான் உயர்ந்திருக்கிறாரு. 8% வாக்குகள் அப்படின்றது சாதாரண. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர் சாதாரணமா? ஓகே, படிப்படியா உயர்ந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார். அதையும் நீங்க ஒத்துக்கணும்ல. எப்படி? முதல் தேர்தலில் பாத்தீங்கன்னா பெரியார் தான் எனக்கு உயிர், பெரியார் தான் எனக்கு அடையாளம் அப்படிம்பாரு. 2வது தேர்தலில் பாத்தீங்கன்னா பெரியார் மண் இது அப்படிம்பாரு. 3வது தேர்தலில் பெரியாரே மண் அப்படின்றவாரு. அப்படியாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே வருகிறார். மிக சமீபத்துல பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன், திராவிட கட்டை சுவரை இடிப்பேன், திராவிட குட்டிச்சுவரை இடிப்பேன்னு அந்த நிலைப்பாட்டை மாத்துறார். நாளைக்கு வரப்போற தேர்தலில் அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பாரோ, அது மாதிரி தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியை அவர் ஆராதிக்கிறவராக இருக்கிறார். பிஜேபியின் கொள்கைகளை பூ போட்டு வணங்குகிறவரா இருப்பார். பார்ப்பன கடப்பாறைன்னு எப்ப ஒருத்தர் சொல்றாரோ அப்பவே அவர் ஆரியத்தின் பிள்ளையாக மாறி நிற்கிறார் இல்லையா, மனுவாதத்தின் பிள்ளையாக மாறி நிற்கிறார் இல்லையா. அதை தவிர மிக சமீபத்தில் அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை, அதுல மிக முக்கியமா தமிழ்நாட்டு நலனுக்கு, தமிழர் நலனுக்கு எதிராக அவர் ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கிறார். என்னன்னா, அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை மாற்றுவோம், அதன் மூலமாக எல்லா தமிழர்களுக்குமான பரவலான வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்களை தவிர அந்த பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தானே. அவர்களுக்குள்ளதை எடுத்துட்டு நான் பரவலாக்குவேன்னா அப்ப அந்த 3% மக்களுக்கான குரலாகத்தானே அவர் ஒலிக்கிறார். அப்ப தமிழ்நாட்டு மக்களின் இடஒதுக்கீடு அடுத்தது புரிதலே இல்லாமல், சமூக புரிதலே இல்லாமல், சோசியாலஜி பத்தின புரிதலே இல்லாமல் அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பசுமாடு, நாட்டு பசு பாலைத்தான் நாங்கள் உற்பத்தி செய்வோம். நாட்டு பசு பாலை மட்டுமே உற்பத்தி செஞ்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு பால் போதவே போதாது. அது பால் உற்பத்தியாளர்களே தெளிவா சொல்றாங்க, கலப்பின பசுக்கள் வேண்டும். அந்த ஜெர்சி பசுக்கள் இல்லாமல் இவ்வளவு பால் உற்பத்தி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த புரிதல் இல்லை. அடுத்தது மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, அந்த கழையை பிடிச்சிட்டு போய் போறது, பலது புழுக்கையை எண்றது, இதெல்லாம் அரசாங்க வேலையாகும். எத்தனை புழுக்கை எண்ணினேன்னு கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்களா? இது என்ன முட்டாள்தனத்தின் உச்சகட்டமா இருக்கு. அந்த மாடு மேய்த்த, ஆடு மேய்த்த, களை பிடுங்கிய, புல் கட்டு சுமந்த, புழுக்கை எண்ணிய தமிழர்களை மீட்டெடுத்து அவர்களுடைய குழந்தைகளை IAS ஆக்கியிருக்கு, IPS ஆக்கியிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் சிந்தனை, திராவிட சிந்தனை. திரும்பவும் இவங்கள்ட்ட இருந்து இந்த பெருமைகளை எல்லாம் எடுத்துட்டு நான் உன்னை மாடு மேய்க்க வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா இதுவும் உணவு, விவசாயம் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாரு. அதை விட்டுட்டு நீங்க எங்கே உயரத்துக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க, இயற்கை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து விட்டுட்டு வேற எங்க போய் வாழ்வீங்கன்னு கேக்குறாரு. அப்படிதான் அந்த அவங்க கட்சியில அந்த கொள்கைக்கு எதிரானவர்கள் இல்லை. நாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உடனே அப்படி பிராண்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கும் அந்த புரிதல் இருக்கிறது. இயற்கையை விட்டு விட்டு நாம் எங்கேயும் போய்விட முடியாது. மனிதர்கள் இல்லாமலும் இயற்கை வாழும், இயற்கை இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. அந்த புரிதல் எங்களுக்கு இல்லையா? அதனால ஆடு மாடுகள் என்பது நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய வீட்டுல ஒன்னா வச்சுட்டு வாழ்கின்ற கிராமத்து மக்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த கிராமத்து மக்களுக்கு தேவையான வசதிகளை நான் இன்னமும் அதிகப்படுத்துவேன், மேய்ச்சல் நிலங்களை அதிகப்படுத்துவேன், அவர்களுக்கான அந்த கொள்முதல் விலையை அதிகப்படுத்துவேன். அப்படி சொன்னீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ். சரி, அதை விட்டுட்டு நீ மாடு மேய்ச்சினா அது அரசாங்க வேலைன்னு சொன்னார்னா இது எப்படி இருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல அந்த ராமர் கோயில்ல மணியாட்டுறாங்கல்ல, மந்திரம் சொல்றாங்கல்ல அர்ச்சகர்கள், அவங்களோட வேலைய ஆதித்யநாத் கவர்மெண்ட் சர்வெண்டா அவன் மாத்திருக்காரு. அப்ப எத்தனை மந்திரம் சொன்னா அதுக்கு சம்பளமா? அது மாதிரிதான் இதுவும். எத்தனை லிட்டர் பால் கறந்தா அப்ப பாலுக்கு அவர் உடைமை ஆக முடியாது, உரிமை கொள்ள முடியாது. அந்த மாட்டோட சொந்தக்காரர் பாலுக்கு உரிமை கொள்ள முடியாது. அதை நீ கொண்டு போய் வித்துடணும், கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்கு என்பது இது எவ்வளவு ஒரு பொருளாதார சிக்கல் அல்லது மலினம். ஓகே, இப்போ இந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்து இப்போ திமுக வந்து வளர்ச்சி பாதை நோக்கிறதுனால வந்து மக்கள் அதனால இப்படியான தமிழ்நாட்டு நிலத்துக்கு பொருந்தாத அல்லது வளர்ச்சிக்கு பொருந்தாத, அதை தான் நான் சொல்றேன், வளர்ச்சிக்கு. இது 2026 21வது நூற்றாண்டு. AI, ChatGPT, ஜெமினின்னு அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல நான் திரும்பவும் இந்த குலதர்மம், குலத்தொழில் அல்லது பெண்களுக்கான இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் இதையெல்லாம் கொண்டு வருவது என்பது ஒரு தலைவருக்கு அடையாளமா? அந்த மாதிரி நிலையில் கல்விதான் உன்னுடைய அடையாளம் என்பதாக கல்வி கல்வி கல்வி, படிங்க 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 என்று சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்த கல்வி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஜவஹர் அலி சார், அதிமுகவை வந்து ஒரு பலிகடாவா வந்து பாஜக வச்சிருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் வந்து நீங்க வந்து பாஜகவோட போட்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரே நாள்ல அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை முடிவு செஞ்சுட்டு போறாரு. அவங்க அதை வந்து எப்படி குறிப்பிட்டு பேசுறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தனித்துவத்தை வந்து பாஜக வந்து வெளியில எடுக்குது, அப்போ அதிமுகவுக்கான தனித்துவம் இல்லாம போகுது, அது பாஜக கையில போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. திமுக செய்த நலத்திட்டங்கள்லாம் சொல்லி மக்கள் வந்து எங்களை நம்பணும் இந்த தேர்தலையும் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அதிமுகவை மக்கள் ஏன் நம்பணும்? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன காரணங்களால மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கணும்? திமுகவை ஏன் நம்பணும்னு நீங்க கேள்வி கேட்டீங்க மேடத்திட்ட. அவங்க வந்து மத்திய பிரதேசத்தையும் மணிப்பூரையும் பீகாரையும் தான் சொல்லி முடிச்சாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் 2-3 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வீடுதோறும் கல்வி, எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை 1000 பேருக்கு, எத்தனை 100 பேருக்கு போய் வீடுதோறும் போய் கல்வி ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு பட்டியல் ஒரு வெள்ளை அறிக்கை தான் கொடுக்க சொல்லுங்க. அதுக்காக அவங்க செலவுப்பட்ட தொகை பல 1000 கோடி ரூபாய். வீடுதோறும் மருத்துவம், இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வீட்டுல வந்து யாராவது வந்து அரசு டாக்டர்கள் வந்து மருத்துவம் வீட்டு தேர்வு வந்து மருத்துவம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு சொன்ன வாக்குறதை நீட் தேர்வு ரத்து செய்வோம், என்ன ஆச்சு? கல்வி கடனை ரத்து செய்வோம், என்ன ஆச்சு? விவசாய கடனை ரத்து செய்வோம், என்ன ஆச்சு? இப்படி நம்ம பட்டியல் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குவோம், என்னாச்சு? முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு 5% உயர்த்தி தருவோம், என்னாச்சு?
மக்கள் எல்லாம் கேட்க கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, பெட்ரோல் மானியம் காரணம்னு சொன்னீங்க, இதெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு பாமரன்னு கேள்வி. அதாவது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போல ஒரு பாலியல் வன்கொடுமைகள் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடக்குதா என்றால் நடக்கலாம். ஆனால் அங்க கூட நடக்கலாம். ஆனால் அதனுடைய பின்னணியில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்னா எந்த மாநிலத்தில் இருக்கு? தமிழ்நாட்டை தான் அதனுடைய பின்னணியில் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் இருக்கிறார்கள். தொலைக்காட்சி நிறுவனங்கள் தாக்கப்படுகிறது, மிரட்டப்படுகிறது பார்த்தா பின்னாடி ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். கள்ளச்சாராய மரணம் ஏற்படுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். நான் பேர்லாம் கூட இங்க குறிப்பிட நீங்க கேட்டீங்கன்னா அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இல்ல நீங்க பேரை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா தான் அடுத்த சுற்றுல அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. கதிரவன் மணச்சநல்லூர் ஒரு தொலைக்காட்சி நிறுவரை தாக்குனது மணச்சநல்லூர் எம்எல்ஏ, தொகுதி எம்எல்ஏ இன்றைக்கு பாலியல் வன்கொடுமையில நேற்றைக்கு ஒரு பரத்ங்கிற ஒரு திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய துணை செயலாளர் ஒரு பாலியல் வழக்குல நேற்றைக்கு ஒரு கைது செய்யப்பட்டார். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் கொடுமை சார் தினம் இருக்குது. ஒரு அதாவது 6690 பாலியல் வழக்குகள் பதியப்பட்டது. அதுல கவர்மெண்டே 103 கோடி ரூபாயை வந்து அவர்களுக்கு இழப்பீடா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 18,000 கொள்ளை வழக்குகள் நடந்திருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு இது போன்ற கொள்ளை வழக்குகள் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும். காரணம் என்னன்னா கஞ்சா, போதைப் பொருட்கள், அபீன் இது போன்றதெல்லாம் தாராளமா கிடைக்குது. அந்த தாராளமா கிடைக்கிறதுக்கு பின்னணியில் யாருக்கான ஒருத்தர் திமுக. அதனால வந்து காவல்துறை கைகள் கட்டப்பட்டது. அப்ப எப்படி தமிழ்நாடு நல்லா இருக்கும்? தமிழ்நாடு நல்லா இருக்கும்னா சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும். நாங்க ஏதாவது ஒண்ணுண்டா நான் சொல்றேன், இது சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான நாங்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இல்லாத நீங்க அதாவது பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க நடக்காத நீங்க சொன்ன வீடுதோறும் கல்வி, வீடுதோறும் மருத்துவம் இதெல்லாம் வந்து எங்கேயுமே நடக்கல. ஆனா மனப்பாடமா ஒரு திட்டங்கள் நிறைவேற்றிட்டு நான் கேட்கிறேன். நாங்கள் அதாவது வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் அதிமுக ஆட்சி. 68 கலைக்கல்லூரிகள், 7 சட்ட கல்லூரிகள், 8 கால்நடை பூங்கா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், 63,000 கோடி ரூபாய் மெட்ரோ ட்ரெயின், இப்படி பல்வேறு கட்டமைப்பைகள் உருவாக்கணும். சென்னையில பல்வேறு மேம்பாலங்கள், மெட்ரோ ட்ரெயின் இப்படியே உருவாக்கி கூட தமிழ்நாட்டுல நாங்கள் 10 வருடம் ஆட்சியில் நாங்கள் வாங்கிய கடன் மொத்தமே 3 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளவு? மொத்தமே 3 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் இந்த 5 வருஷத்துல இவர்கள் வாங்கிய கடன் மட்டும் 5,62,000 கோடி. வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்தல அப்படின்னு சொல்றீங்க. வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படல. வளர்ச்சி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல எங்க வளர்ச்சி இருக்கு? சகோதரி சொன்னாங்க தமிழ்நாட்டுல வந்து நாங்கள் ஜிடிபி இத்தனை சதவீதம், அத்தனை எல்லா நிலைகள்லயும் முதல் தரத்துல தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க. ஒரு ஜிடிபி உயருதுன்னா எடுத்தன ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுன்னா உயராது. அதனுடைய நீண்ட கால ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது கடந்த 10 வருட காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த தொழில் முதலீடுகள், அதன் அடிப்படையில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் போடப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழில் வளங்கள் எல்லாம் பெருகியதன் விளைவாக அன்றைக்கு உற்பத்தியான அந்த தொழில்கள் மூலம் நீங்க வந்து திமுக ஆட்சியில 1 வருஷம் கொரோனா, இவங்க வேலை ஆட்சியிலே 3 வருஷம் தான். இதுல நாங்கள் இது ஜிடிபி வந்து அது நாங்கள் போட்ட விதை கட்டமைப்பு, அது இன்றைக்கு உருவாகி பெருகி இன்றைக்கு அந்த ஜிடிபி உயர்ந்திருக்கு. அதுக்கு திமுகவுக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லை. அதாவது இன்னைக்கு வந்து திமுக ஒரு வளர்ச்சி விதத்தை காட்டுறது வந்து இதற்கு முன்னால நீங்க ஆட்சியில இருந்த போது விதை அந்த அதிமுக போட்ட கட்டமைப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த குடிபராமத்து திட்டம், இந்த மாதிரி நெற்பை உயிர் உற்பத்தி இது போன்ற விஷயங்கள் போடப்பட்ட கட்டமைப்பு. அதுக்கான கிளைம் நீங்க எடுக்கிறீங்க. எனக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. இப்ப நீங்க வந்து போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதுல வந்து தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல போதை புழங்குதுன்னு. அந்த மாதிரி போதை புழங்கக்கூடிய இடத்துல வந்து திமுக எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, திமுக தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, இல்லை இப்போ அங்கே அதிமுக மாவட்ட செயலாளர் இருப்பாரு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அந்த இடத்துல அவங்க அதுக்கான என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? இப்போ ஒரு போதைப் பொருள் இவன் பின்னாடி இருக்கிறான், அதுக்கான எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க? என்ன
அதுக்கான தடுக்கிறதுக்கான முயற்சி நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? சார், நாங்கள் அதிமுக சார்பில் பல்வேறு போராட்டங்கள், இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். ஒன்னும் சொல்லணும்னா 2024, 2025, 26க்கான அந்த மத்திய குற்ற ஆவண காப்பத்துல தமிழ்நாட்டில் பதியப்பட்ட வழக்கு ரெக்கார்டு உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சரி, கொடுக்க சொல்லுங்க. அவங்க நேரத்துல கொடுக்க சொல்லுங்க. அந்த ரெக்கார்டே இல்ல. இந்த ரெக்கார்டை இவங்க சப்மிட் பண்ணல. காரணம் என்னண்டா சார், நீங்க இதுல ஒவ்வொரு குற்ற சம்பவங்கள் பின்னாடி திமுக சேர்ந்தவர்கள் நிச்சயமா இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு போய் சட்டம் ஒழுங்குல ஊழல் என்றெடுத்தால் ஊழல் நடக்காத துறைகளே பத்திரப்பதிவு, டாஸ்மார்க்கள், முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துறைகள், அத்தனை துறைகளும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திமுக இருக்குது. 2G வழக்கா இருக்கட்டும், சர்க்காரி வழக்குத்துறை இவர்கள் எல்லாம் பேர் பண்ணவர்கள் அதை இன்றைக்கு அப்படியே நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு ஊழலாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கலாக இருக்கட்டும், மக்களுடைய மனநிலை முழுமையா இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்க முடியல. இருக்கக்கூடிய கட்சிகள் நீ வா எங்க போனே நீ வா, இந்த வண்டி இப்ப பஞ்சராய் கிடக்கு. அதனால இந்த வண்டி இதுக்கப்புறம் நகராது. சரி, மக்கள் தெளிவான முடிவெடுத்து இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும் இல்ல, மேடம் கூட சொன்னாங்க, நாங்க திமுகவும் இருக்கணும். நாங்க சொல்றோம், திமுக தமிழ்நாட்டில் இருந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடாக இருக்கும். அதனால் தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய சக்திகளை திமுக. இரண்டாவது ஒன்று சொல்லிடுறேன், நாம் தமிழரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாய்ஜாலங்களில் ரொம்ப வியாக்கியானம் அதிகமா இருக்கும். ஆனால் அவர்களுக்கு நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் எல்லாம் தெரியாது. ஏன்னா அவர்கள் அரசு என்ன, நிர்வாகம் என்னமே புரியாது. நான் நினைச்சா மத்திய அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டியை கட்ட மாட்டேன் பாக்குறியா, அப்படிதான் பேச தெரியும். ஜிஎஸ்டி கட்டாம இருக்க முடியுமா? பிராக்டிக்கலா சிந்திக்க மாட்டார்கள். பிராக்டிக்கலா எதையும் சிந்திக்க. ஆனால் ஆடு மாடு கோழி சார் எல்லா நடுவில் எங்களுக்கு இல்லாத இல்ல சார். ஆடு மாடு வளர்ப்பு திட்டம், கோழி வளர்ப்பு திட்டம், வீடுகளுக்கு கிராமப்புறங்களுக்கு ஆடு மாடி வளர்ந்து எத்தனையோ திட்டங்களை வழங்கிட்டோம். சரி, நீங்க இல்லாத கதையை புஷ்பானமாக்கி நீங்க ஒரு பெருசா உங்களுக்கு புதகரமாக்கி உங்க பேச்சாற்றலாம் மக்களை கவரக்கூடிய சக்தியா சீமா இருக்க. அவருக்கு இந்த ஆட்சி திறன், அதிகாரத்திறன், மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு துளியும் இல்லை. விஜய் எடுத்துக்கொண்டால் மக்களை சந்திக்க மாட்டார், பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், யாரையும் சந்திக்க மாட்டார். நாங்க பொதுவாக அரசியல் கட்சியாக பார்க்கல, அது வேற. ஆனால் கட்சியை ஆரம்பிக்கணும், யாரையும் சந்திக்காம நேரடியாக முதலமைச்சர் அப்ப உட்கார்ந்தோம்னா அதுக்கப்புறம் கிராமப்புறத்துல மக்களை சந்திக்கிறேன் பொய்களை சொல்றோம். இந்த கட்சி தாவைக்க ஆரம்பித்ததுல இருந்து அந்த கட்சியிலால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகமாகிட்டே போகுது. 49 பேர் மரணம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒரு இளைஞர் அவர் பிரச்சார வாகனத்துல மோதி ஆஸ்பத்திரியில கூட இறந்து போயிட்டாரு. இது போன்ற மரணங்கள் இந்த நேரமே சரியில்லை. இது போன்ற என்னடா ஒரு கட்சி என்ன, மக்களை நீங்கள் அணுகணும். மக்களை பிராக்டிக்கலா அரசியல் என்ன, அதனுடைய நாகரிகம் என்ன, இந்த நிர்வாகம் என்ன, எப்படி மக்களை பக்குவப்படுத்தணும், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை எல்லாவற்றையும் தெரிந்து உள்ள கட்சிகள் திராவிட இயக்கங்கள். இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்று கட்சியாக எந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே வந்தால் கூட அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே எந்த வகையிலும் வேலையும் இல்லை. அவர்கள் எந்த காலத்திலும் அடித்தளம் இட முடியாது. சசிகுமார், நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க திராவிட கட்சிகள் ஒரு பொருட்டாவே பார்க்கல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு பிராக்டிக்கலான திங்கிங்ல இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சார் வச்சாரு. மேமும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வலுவான கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க 8% வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருந்தீங்க. அதெல்லாம் சரி, இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் உள்ள இருக்கும் போது அதையும் நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறீங்க. ஒரே ஒரு சிறப்பு, தொடர்ந்து இந்த தனித்து போட்டியிடுவது, கூட்டணி இல்லாம போட்டியிடுவது, இந்த 8% அது எங்களோட 8% அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் சரி. இந்த தேர்தலில் மக்கள் ஏன் உங்களை நம்ப வேண்டிய தேவை இருக்கிறது? எதற்காக மக்கள் உங்களை நம்பணும்? அதே போல அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கான பதில். முதல்ல இவங்களுக்கெல்லாம் தான் திருவள்ளுவர் ஏற்கனவே ஒரு குறள் எழுதி வச்சிருக்காரு. எப்பொருள் யாராவது கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பொருள். மக்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு படத்துல வடிவேல பொண்ணு பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வருவான். அந்த சைடு கவுண்டமை பார்த்துருப்பாரு, இந்த சைடு
இவர் தன்னை வந்து நீ முள்ள மாதிரி முடிச்ச மாதிரி இப்படி மாறி ஒருவரையும் இவர்கள் 2 பேரும் சொல்லிக்குவாங்க தவிர 2 பேருமே அதே குட்டையில ஊரே மட்டும் இருக்காங்க. 2 திராவிடம் சொன்னார்ல, திராவிடத்தை தாண்டி யாரும் வந்து திராவிடம் நீ யாரை கூட்டு வந்திருக்கீங்க, நீங்க இந்த தடவை பாஜக தூக்கிட்டு வர்றீங்க, போன தடவை அவங்க தூக்கிட்டு வந்தாங்க, பாஜக உள்ள வர முடியாது, கூட்டிட்டு வர்றது நீங்க 2 பேர் தான். நீங்க பிஜேபிக்கு யாரும் 2 பேரும் பிஜேபி தோல்ல தூக்கி சமப்பாங்க. ஆனா யார் அவங்களுக்கு எதிராக வந்தாலும் உண்மையை பேசிக்கொண்டு வந்தாலும் அவர் மீது சாயத்தை பூசுவாங்க. அதாவது பிராக்டிகலான விஷயங்களை வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்படி வந்து இதெல்லாம் அரசு வேலையாக்க போறேன் நான் சொல்லிடுறேன், இது குறுக்கிட்டாலும் பரவாயில்ல. நாங்கள் பிஜேபியை சுமந்தோம்ங்கிறது வெளிப்படையா நடந்தது. இவர் பார்ப்பன கடப்பாரை தூக்கிட்டு வர்றதுங்கிறது மறைமுகமா திருட்டுத்தனமா பண்ணிக்கிறார், சூழ்ச்சியா பண்றாரு. பார்ப்பன கடப்பாரையும் திராவிட கோட்டைங்கிறது ஒரு சூழ்ச்சி. வைத்துக் கொண்டு தூக்குனவங்க சரியா? ஆமா, இவர்கள் பார்ப்பன சொல்லிட்டு பிஜேபி கூட்டணியா? இது யாராவது இல்லையே, நான் தனியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப அதிமுக கூட்டணி இல்ல இருக்கே இல்ல அதிமுகவோட தான் கூட்டணி, அதிமுகவோட தான் கூட்டணியில இருக்கு பிஜேபி. நாங்களும் கூட்டணியில இருந்தோம், மறுக்கவே இல்ல. இருக்கு நாங்க மறுக்கவே இல்லை. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு வராதுன்னாரு, ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துட்டே அந்த வார்த்தையை சொன்னாரு. சரியா? பாஜக தைரியமா சொல்றீங்க, அந்த தைரியம் உங்ககிட்ட இல்ல. ஏய் நாங்க கூட்டணி அந்த தைரியம் உங்ககிட்ட இல்ல, அந்த தைரியம் உங்ககிட்ட இல்ல. நீங்க பயந்து போய் அங்க மறைமுகமா பிரச்சாரம் பண்ணீங்க. அவ்வளவுதான். உங்களை கேக்குறதுக்கு இங்க வந்து வீரமா இப்ப நான் சொல்றேன் பாஜக மனித குலத்தின் எதிரி. நீங்க சொல்லுங்க. பாஜக மனித குலத்தின் எதிரி, அத வெளிப்படையா சொல்லுவோம். இல்ல இங்க சொல்லுங்க சொல்ல மாட்டீங்கல்ல, பயம் இருக்குல்ல உங்களுக்கு. கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க? மக்களின் நம்பிக்கை சீமான் நிலையா இருக்கும். பொய்யா வரிசையா இருக்குனாங்க அம்மா, அது நான் பதில் சொல்றேன். ஏதோ மாடு மேய்க்கிறது, ஏதோ புழுக்கை ஏறுறது, இதுதான் அரசு வேலைன்னு சொல்றாங்க, கொச்சைப்படுத்துறாங்க. கொச்சைப்படுத்தவே இல்ல. நான் கொச்சைப்படுத்துறதுன்னு சொல்லாதீங்க, நான் கொச்சைப்படுத்தல. நம்முடைய மூதாதையர் புழுக்க, அது பேர் புழுக்க தானே, அது பேர் புழுக்க தானேப்பா. இல்ல அதுக்கு வேற என்ன பேர் இருக்கா? கொச்சைப்படுத்தவே இல்லையா? என்னோட தாத்தா எல்லாம் மாடு மேய்ச்சவங்க தான், என்னோட பாட்டி எல்லாம் புழுக்க அழிந்தவங்க தான். அதான் அந்த பார்ப்பனிய சிந்தனை அப்படியே, பார்ப்பனிய சிந்தனை அப்படியே வந்துருச்சு. அதனால அதான் மணியாற்றுறது அரசு வேலை, மணியாற்றுறது அரசு வேலை மாதிரி. மாடு மேய்ச்சாங்களா, புழுக்கே இருந்தாங்க, அதுக்கு நான் அரசு வேலை கொடுக்கறது அவத்தமான வேலையா? அது பார்ப்பனிய சிந்தனையா? ஆடு மாடு ஐயர்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்களா, இல்ல ஆரியர்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்களா? ஒவ்வொரு வீட்லயும் இவரு மாடு ஆடு கொடுத்தாங்க. நேரடி கேள்வி கேட்கிறோம். இப்போ எத்தனை பேர் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க? சீமான் அவர்களுடைய ஊத்தி கொடுக்கிறது நல்ல தொழிலா? தவறான தொழில், கண்டிப்பா வந்து அதை செய்யக்கூடாது. இன்னைய வரைக்கும் வந்து அது பேப்பர்ல தான் இருக்கு, மதுவிலக்கு அப்படின்றது பேப்பர்ல தான் இருக்கு, அது நடக்க போறதே இல்ல. அது தெரிஞ்சு போன ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன கேக்குறாங்க, நீங்க வந்து இயற்கை வளம் சார்ந்து இந்த பூமி இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய பார்வை. அதுல வந்து மண் வளம் வந்து கவனமா இருக்கணும், மாடு வளம் கவனமா இருக்கணும், அது எல்லாமே புரியுது. அவங்களுடைய சொன்னதுக்கான பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க நோட் பண்ணிச்சிருக்கீங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்க வரேன்னா, அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப எல்லாரும் வந்து ஒரு வளர்ந்த சமூகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போறோம், டெக்னாலஜி பேஸ்டான விஷயங்களை வந்து பண்றோம். அந்த நேரத்துல நீங்க வந்து பின்னாடி எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்களே அப்படின்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அதுக்கான விளக்கத்தை கொடுத்து எந்த இடத்துலயும் எதுக்கு ஒரு அமைச்சர் காவிரியத்தில் எதுக்கு வச்சிருக்காங்க, ஆவின் பால் எதுக்கு வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் வளர்ச்சி எதுக்கு போயிடறாங்கல்ல, இது இருக்கு. அது வரைக்கும் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, டாக்டர் இருக்கு, வெட்டரி டாக்டர் இருக்கு. எதுக்கு ஆடு மாடு வீட்டுல வளர்க்குன்னு சொல்றேன். இன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி இவர் கொடுத்திருக்காரு, சிஎம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, வீட்டுக்கு வீடு ஆடு மாடு வளர்க்குன்னு. எதுக்காக வளர்ச்சியை பண்ணி போறாரு? எதுக்கு மேய்ச்சல் நிலத்தை பத்தி யூஎன்ல பேசுறான்? இல்ல அது அரசு வேலையா கொடுப்போம் அப்படின்றத வந்து ஏன் சாராய கடை விற்கிறவனுக்கு அரசு வேலை கொடுக்கும் போது
இருக்கும்போது இதை நீ வந்து பொருளாதாரம் எங்க இருக்கு? சாராய கடையில் இருக்கா? 40,000 கோடி இன்னைக்கு வந்து வருமானம் வீட்டு சாராய கடையில் இருக்கா பொருளாதாரம்? அது சரியா? இல்லை 6 மாடு வைத்து நீங்கள் வந்து அந்த தொழிலை மேம்படுத்தி இன்னைக்கு வந்து சந்தை 40,000 கோடிங்க. இன்னைக்கு வந்து பாலின் சந்தை எவ்வளவு யோசிச்சு பாருங்க, 4,000 கோடி. இன்னைக்கு அது முக்கியமா? பாலுக்கு வந்து நீங்க எங்க நிக்கிறீங்க? ஆந்திரால இருந்து வருது. நீங்க ஆந்திரால பால் அங்க இருந்து வருங்க, ஆவினிக்கு ஆந்திரால இருந்து வருது. இன்னைக்கு இங்க இல்ல. இன்னைக்கு அதை கொடுக்க முடியாது. கலப்பின பசு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. இல்ல நாங்கள் என்ன சொல்றோம், நீங்கள் கலப்பினம் பத்தி பேசல, ஜெர்சி மாடுகளை குறித்து விட்டு இன்னைக்கு வந்து கிர் இருக்கு, சாக்கிவால் இருக்கு, இன்னைக்கு பல 10 லிட்டர் கறக்கக்கூடிய நாட்டு மாடுகள் இருக்கு. அதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அதை நாங்கள் இருந்து யாருமே வந்து அம்மா தெரியாதம்மா அதை ஃபுல்லா படிக்காம சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லா எங்களோட இதை படிச்சு பார்த்தா தெரியும். நீங்கள் வெளிநாடுல இருந்து நீங்கள் அந்த மாடுகளை ஏற்றுமதி செய்யுங்க. இங்க நாட்டு மாடுகள் நீங்க ஆந்திரால இருக்கு, பீகார்ல இருக்கு, அங்க உள்ள மாடுகளை வாங்குங்க. அது 10 லிட்டர் கறக்குது. நீங்க ஆந்திரால 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்கு, 15 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளா இருக்கு. நீங்க அதை வளப்படுத்துங்கிறோம். நீங்க A1 A2 பால் எந்த இதுல இருந்து? ஜெர்சி மாடுல இருந்தா நீங்க A1 A2 உலக தரத்துக்கு இருக்கு. அந்த பால் ஜெர்சி மாடுல இருந்து வரும்னு சொல்லிட்டாங்களா? இல்லையே. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணுல மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இன்னைக்கு இயற்கை வழி விவசாயம், ஆர்கானிக் ஃபுட்டை தேடி மக்கள் எல்லாரும் வந்து கொண்டு இருக்காங்க. அப்ப இது நடந்ததுக்கு என்ன உடனே நடந்துச்சா? இன்னைக்கு 5 வருஷத்துல எல்லாரும் வந்து இயற்கை முறை விவசாயத்தை நோக்கி திரும்பி இருக்காங்க. அப்போ ஒரு மாற்றம் ஒரு தலைவன் என்பவன் 50 ஆண்டு காலம் தொலைநோக்கு பார்வை சிந்திக்கணும். உங்களை மாதிரி டெய்லி காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு 1000 கொடுத்து 2000 கொடுத்து அவனை வந்து இன்னைக்கு சாராயத்துக்கு அடிமையாக்கி ரோடு படுத்து கிடக்குறாங்க. இது தொலைநோக்கு பாருங்க. இது தொலைநோக்கு பார்வை. இங்கு வளர்ச்சி வேண்டும் என்றால் இங்க உள்ள வளங்களை எல்லாம் நீங்க வந்து மண்ணு, மலை, காடு எல்லாத்தையும் வெட்டி அழிச்சுக்கிறதா வளர்ச்சியா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கன்னியாகுமரியில இன்னைக்கு வந்து நாகர்கோயில்ல கன்னியாகுமரியில் இருக்கிற மலையெல்லாம் மாட்டி பக்கத்து ஸ்டேட் கொண்டு போயிட்டு இருக்கான். இது வளர்ச்சியா? இது வளர்ச்சி திட்டமா? ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் லாரியில் நின்று ஏற்றி கொண்டு போறான். கேரளாவில் மலைகள் இல்லையா? அங்க உடைக்க கூடாதா? ஒரு வளங்கள் கலவ போகுது இல்ல? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அப்ப வளங்கள் எல்லாம் நாங்கள் காத்து வச்சிருக்கோம். என்ன வளங்கள் நீங்க காத்து வச்சிருக்கீங்க? பட்டியல் கொடுங்க. இன்னைக்கு இது துரைமுருகன் சொல்லுவாரா? ஒட்டுமொத்த மனதையும் அள்ளி வித்ததுல துரைமுருகன் பங்கு இல்லையா? அவர் அமைச்சராக இருக்கும்போது நடக்கலையா? இன்னைக்கு பல வழக்குகள் இல்லையா? சொல்லுங்க. அது இல்லன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு கிரானைட்ல இருந்து கல்குவாரியில இருந்து ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து பல பேர் உள்ள கொலை செய்யப்படுற அளவுக்கு நடந்துட்டு இருக்கீங்க. எல்லா ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் கொல்லப்படுகிறார்கள். எதனால? யார் ஆட்சியில் நடக்குது? அப்ப இதெல்லாம் வந்து வளர்ச்சியாது. இதை பேர் வளர்ச்சி நீங்க சொல்லுவீங்களா? கட்சிகள் மீதான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அதனால சீமானுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றது உங்களுடைய பார்வையா? நான் ஒரு விளக்கம் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ நம்ம கட் பண்ண போறது இல்ல. நம்ம அப்படிதான் வந்து மக்களுக்கு காமிக்கிறோம். அடுத்த சுற்று நோக்கி நகரலாம். அடுத்த சுற்றாவே போயிடலாம். அவர் எதுக்கு அவ்வளவு தூரம் பேசுறாருன்னா திரள் நிதி பெறுவதற்கான முயற்சி தான் இது எல்லாம். ஒவ்வொரு தேர்தலும் அவருக்கு திரள் நிதி பெறுவதற்கான முயற்சி. அதான் பண்ணிட்டு திமுக கட்சியே அவங்க தலைவர் இருக்காருல்ல, முன்னாள் தலைவர் உண்டியல் எழுதி திரள் நிதி போட்டுதான் பண்ணாருன்னு அவருக்கு சொல்லுங்க. புகைப்படம் வந்து அவங்களுக்கு அனுப்புறேன். மக்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க எதிர்கட்சி மேல வந்து குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்திருக்காங்க. அதுக்கான பதிலோட சுருக்கமா அதை சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை கூட்டணியை பொறுத்து வாக்களிக்கணும்னு இருக்கா, இல்ல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதை பொறுத்து வாக்களிக்கணுன்ற மனநிலையில் இருக்காங்களா, இல்ல புதுவரவுக்கு வாக்களிக்கின்ற மனநிலையில் இருக்காங்களா, இல்ல மக்களுடைய மனநிலை அப்படின்றது இன்னைக்கு எதை பொறுத்து அமையுது? அதையே உங்களுக்கு சாதகம் அமையணும். அதோட இறுதி எதை பொறுத்து அமையுதுன்னா, இப்போ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் உலகமெங்கும் என்னெல்லாம் நடக்குது, இந்தியா முழுக்க என்னெல்லாம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்போ மற்ற மாநிலங்களில் அல்லது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வன்முறை, பொருளாதார தளர்ச்சி, வேலை வாய்ப்பின்மை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கம்பேரிட்டிவா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் வறுமை நிலை என்பது 2% தான். அந்த உத்தரப்பிரதேசத்திலேயே பஞ்சாப்லயே கூட மிக அதிகமாக இருக்கிறது. இங்க வெறுமே 2%. அது மாதிரி கல்வி அறிவுன்னு பார்த்தா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. 2 சகோதரர்கள்ட்டையும் ஒன்றியம் கொடுக்கின்ற தரவுகளைத்தானே நம்ம சொல்றோம். அப்படிங்கிறப்போ இவங்க அதை மறுத்தாங்கன்னா ஒன்றியம் பொய் சொல்லுகிறதுன்னு ஒரு வாதத்தை சொல்லலாமா இல்லையா? அதனால ஒன்றியம் கொடுக்கின்ற தரவுகளின்படி இந்தியாவில் பல தரவுகளில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதுவும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி. அதனால இந்த திராவிட சிந்தனை என்பது மக்கள் நலம் சார்ந்தது. அது 3% தான் இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் சகோதரர் சொல்றாரு. விஷங்கிறது ஒரு துளியா இருந்தா கூட போதும்.
அது 3% ஒரு துளியாங்கிறது இல்ல. சரி. விஷம் தானே. அதனாலதானே தந்தை பெரியார் சொல்றாரு, பார்ப்பனர்களையும் பாம்பையும் நீ கண்டேனா பாம்பை கூட அப்புறாடி பார்ப்பனரை முதல்ல அடின்னு சொன்னவர் நம்முடைய தந்தை பெரியார். அது அவரோட ஒருங்கிணைப்பாளர். அதுக்கப்புறம் அவரோட ஒருங்கிணைப்பாளர் கேட்டா அது தெரியுமா தெரியாதோ எனக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள், பூர்வ குடிகள், தமிழ் மக்கள், பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, என்ன ஆனா ஒரு சமூகத்தை தயவு செய்து இழிவுபடுத்துவது அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். பார்ப்பன சமூகம் கொண்டு ஒரு கண்ணியமான சமூகம். பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம். பார்ப்பனியத்தை ஆமா அவர்களை மட்டும் ஒரு நிமிஷம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பார்ப்பனியத்தை தான் இருக்கிறோம். தந்தை பெரியாரோட கோட்டை தான் நான் சொன்னேன். அதுக்காக நாங்கள் பார்ப்பனர்களை வெறுக்கிறோம், நாங்கள் இந்தியை கூட வெறுப்பதில்லையே, ஹிந்தி திணிப்பை தானே வெறுக்கிறோம். அதுல நாங்க தெளிவா தான் இருக்கோம். அதனால புதுசா நாம் தமிழர்னு ஒன்று எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. அது தவிர சகோதரர் இவர்களை போன்ற சிறுபான்மையினருக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கோம். அவர் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்கிறத பார்ப்பன சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும். அவர்கள் கூட பார்ப்பன சகோதரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிறாரு. வன்கொடுமைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாடு சீரழிந்திருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அப்படி சொல்லிதான் அதிமுகவுக்கு வாக்கு கேட்டிருக்கிறாரு. முதல்ல அதை எப்படி மறுக்கிறீங்க? இல்ல அந்த வெளிநாட்டு முதலீடுகள் அதை பத்தி சொல்லிடுறேன். சரி. என்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. கூகுள், டாடா மோட்டார்ஸ், ஃபோர்டு, வின்ஃபாஸ்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் ஆலைகளை மிக சமீபமாக திறந்தன நம்முடைய முதல்வர் வந்ததற்கு பின்பு. அதுல 32 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றனங்கிறது தரவுகள் சொல்லுது. சரி, இது தனியார் நிறுவனம். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மூலமாக அரசு பணிகளில் சேர்ந்திருக்கக்கூடிய கிரேட் 4, கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 அபிஷியல்ஸ், அந்த ஸ்டாஃப் அதனுடைய எண்ணிக்கையும் லட்சக்கணக்கில் இருக்கிறது அப்படிங்கறதா மிக அதிகமான உண்மை. அதை தவிர அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த தமிழர் இன துரோகம் ஒண்ணு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா மாநிலங்களிலும் அந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கும். அந்தந்த மொழி பாரி மக்கள் அதில் தேர்ச்சி பெற்று அதில் வேலை கிடைக்க வேண்டும்ங்கிறது அதோட எண்ணம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அதிமுக ஆட்சியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ் தெரியாவிட்டாலும் நீங்கள் பங்கேற்று இங்கே வேலை வாய்ப்பை பெறலாம்னு கதவை திறந்து விட்டது அதிமுக ஆட்சி. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை இல்லாமல் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் குறிச்சு வச்சுக்கணும். என்ன மாதிரியான கட்டமைப்பு இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க உருவாக்கி இருக்கீங்க? இந்த கடன் தொகை 2 மடங்கா உயர்த்துவதற்கான தேவை என்ன வந்துச்சு? இல்ல கடன் தொகை உயர்த்துதல்ங்கிறது அவங்களோட உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியை பொறுத்து தான் கடன் கொடுக்கும் ரிசர்வ் பேங்க். அதுக்கு மீறி கொடுத்துட முடியாது. என்னோட வருமானம் மந்த்லி இன்கம் இருக்கவோ அதற்கேற்றாற் போல் தான் கடன் கிடைக்குமே தவிர நான் கேட்கறேங்கனால இந்தாமா வச்சுக்கோன்னு அம்பானிக்கோ அதானிக்கோ கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க போறது இல்ல. அது மாதிரி மாநிலத்துக்கும் அதே ரூல் தான். அதனால இந்த அளவுக்குள் தான் எவ்வளவு கிடைக்க வேண்டுமோ அந்த அளவு 26.6 கட்டுக்குள் தான் இருக்கு. அதை தவிர ஒவ்வொரு மனுஷனுக்கும் 1 லட்சம் ரூபாயில இருந்து இப்ப 4 லட்சம் ரூபாய்க்கு கடனை உயர்த்திருக்கீங்க. அதான் இன்ஃபிளேஷன் ஒண்ணு இருக்குப்பா. அதிமுக ஆட்சி காலம்ங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்ப உள்ள ரூபாயின் வேல்யூ என்ன, ரூபாயோட மதிப்பு என்ன, இப்போ அதோட மதிப்பு என்ன? இப்போ பிரதமர் எப்ப பாரு சொல்றாருல்ல, நாங்க காங்கிரஸ் ஆட்சியில கூட கொடுக்கல, நேரு ஆட்சியில கூட கொடுக்கல, நாங்க உங்களுக்கு அதிகமா நிதி கொடுக்கறோம்னா அப்போ நிதியே வெறுமே 1000 கோடி இருக்கும். இப்ப லட்சங்கள் கோடி ஆயிடுச்சு இல்ல. ஆனால் நீங்க அந்த ரூபாயோட மதிப்பை இன்ஃபிளேஷனை கணக்குல வச்சுதான் பார்க்கணுமே தவிர இதுல இந்த பாயிண்ட்ல ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. இன்ஃபிளேஷன் அன்னைக்கு ஒரு 50 ரூபா வித்த ஒரு பொருள் இன்னைக்கு 500 ரூபா விக்குது. இப்ப இந்த விலைவாசி உயரத்துக்கு மத்திய அரசு காரணமாகறாங்க, மாநில அரசு காரணமாகறாங்க. இந்த இன்ஃபிளேஷனை எந்த பாயிண்ட்ல மக்களுக்கு நீங்க புரிய வைக்க நினைக்கிறீங்க? அப்ப அந்த நாங்க லிமிட்டுக்குள்ள கடன் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது மின்சார கட்டணத்தை இவங்க சொன்னா உதயநிதி திட்டம் சொல்லுவாங்க. ஒரு அப்பட்டமான போய் உதயநிதி திட்டத்துக்கும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ஒப்பந்தத்திலே தெளிவா இருக்கு. இந்த உதயநிதி திட்டத்தை கையெழுத்து கொண்டதால்தான் இன்றைக்கு 10,000 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு மத்திய தொகுப்புல வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு தேவைகள் பூர்த்தி ஆகும். அன்றைக்கே 3 கண்டிஷன் தான் கைது. மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க, ஏன் உயர்த்தினீங்க? தொழில் வரியை உயர்த்தினீங்க, சொத்து வரியை உயர்த்தினீங்க, குப்பை வரியை உயர்த்தினீங்க. இதெல்லாம் நாங்க ஏத்த மாட்டோம்னு சொல்லி ஏற்றினீங்க. அப்புறம்
அதிமுக ஆட்சி காலத்துல 2011 ஒரு கிலோ அரிசி 25 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் 27 ரூபா, 28 ரூபா, 30 ரூபா, அந்த ரேஞ்சில் அதிகபட்சமான 2021 வரைக்கும் 35 ரூபா முடிஞ்சிருச்சு ஒரு கிலோ அரிசி. ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இவங்க 35 ரூபாங்கிறது இந்த 5 வருஷத்துல எவ்வளவு வந்திருக்குன்னா 70 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரி. அரிசியினுடைய விலை, பருப்பினுடைய விலை, ஒவ்வொரு பொருட்கள் விலையும் உயர்ந்து இந்த அளவுக்கு பல மடங்கு உயர்வதற்கும் 1000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினவங்க இன்னைக்கு 3500 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அப்போ மக்கள் வாழ்வாதாரம் எப்படி போகுங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்க எங்க பிரச்சனை வருதுன்னா நிர்வாக திறமை இல்லை. எப்படின்னா நிர்வாக திறமை என்பது எப்போ தேவையோ அதற்கான நிதியை அது ஏற்கனவே எடுத்து அது எந்தெந்த மாநிலங்களில் கிடைக்கல அந்த மாநிலத்தில்னா உற்பத்தி ஆகப்படும் பொருளை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விற்கணும். சரி, கொடுக்கணும் மக்களுக்கு. இது எல்லாம் இவங்க செய்யறதுல இவர்களுக்கு என்ன தெரியுமா, வாய்ஜாலங்களும் அந்த திட்டம் கொண்டு வந்தேன், இந்த திட்டம் கொண்டு வந்தேன், அதை செஞ்சுட்டேன், பத்திரிகை விளம்பரங்கள், போட்டோ ஷூட் விளம்பரங்கள். இதை தவிர மக்களை பற்றி கவலைப்படலாம். எவ்வளவு கொள்ளை அடிச்சு எவ்வளவு சேர்க்கலாம், 2026 தேர்தலில் ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுத்து ஓட்டுக்காக வாங்கலாம், இந்த எண்ணத்தை தவிர இவர்களுக்கு மக்களுடைய நலனில் எந்த அக்கறையும் இல்லை. அந்த அக்கறையை மக்கள் நிச்சயமா உணர்ந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா 2021 இவர்கள் வந்து அதிகமா இவர்களுக்கு வாக்களித்திருந்ததுன்னா அரசு ஊழியர்கள், சிறுபான்மை மக்கள். இந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவர்கள் கூட இப்போ கொண்டு வந்திருக்கிறது கடைசி கட்டத்தில் கொண்டு வந்திருக்க இந்த ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இவர்கள் ஏற்றுக்கிட்டா கூட இப்ப அங்க ஒரு மிகப்பெரிய புகைச்சல் போய்கிட்டு இருக்கு. நாம கொடுத்த பணத்தை விட கம்மியா தான் கொடுக்குறாங்க ஒரு புகைச்சல் போய்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு இதுக்கு மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதினா பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம். அதே போல இன்னொரு வாக்குறுதி நாங்கள் ஆட்சி தேர்தலுக்கு பிறகு வெடிக்கும். தேர்தலுக்கு பிறகு வெடிக்குமா, தேர்தலுக்கு முன்னாடி வெடிக்குமா? தேர்தலுக்கு பிறகுதான் இல்ல அந்த அரசு ஊழியர்களுடைய மனநிலை எடப்பாடி பழனிசாமி பக்கம் வருமானது தான் கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு போடுற அணிக்கும் அதுதான் கேக்குறேன். ஓட்டு போடுற அணிக்கும் அந்த போராட்டங்கள் சப்போது. அதே மாதிரி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு இடஒதுக்கீடு வைக்கிறோம், சிறுபான்மை மக்களுக்கு பாலாறு தேனாறு ஓடும், சிறை கைதிகளை விடுதலை செய்யும். ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது இடஒதுக்கீடு வைக்கணும்னா சிறை கைதிகளை விடுதலை செய்யுங்களா? அந்த சிறை கைதிகளை விடுதலை செஞ்சா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துவிட்டு அஃபிடவிட் இதுல போய் உச்ச நீதிமன்றத்தில் போடுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் இரட்டை நிலைப்பாடு இருக்குது. அப்ப சிறுபான்மை மக்களும் இந்த முறை உணர்ந்துட்டாங்க, அரசு ஊழியர்களும் உணர்ந்துட்டாங்க, ஏழை எளிய மக்களும் உணர்ந்துட்டாங்க. அரசு ஊழியர், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லோரும் போராட்ட களமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி அப்ப மக்கள் எல்லாம் மீறி ஓட்டு கொண்டுவாங்களா? அதனால இந்த தேர்தல் ஒரு நிர்வாக திறமை இல்லை, ஒரு எளிமையான வலிமையான தலைவர் இருந்தால் அது எடப்பாடி உறுதி செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும். ஆகவே இரட்டையிலே மாபெரும் வெற்றி சகோதரர் உதய் மின் திட்டம் அப்புறம் சொத்து வரி அதையெல்லாம் சொன்னாரு. எனக்கு ஞாபகம் சரியா இருந்ததுன்னா உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று SP வேலுமணி ஐயா டெல்லிக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தாரு. அதுல இருந்த மிக முக்கியமான ஷரத்து குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் இந்த வரியை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் ஒன்றியத்தின் நிதி கிடைக்கும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஷரத்து. அதை ஒத்துக்கிட்டதுனாலதான் ஒன்றியத்தோட நிதி கிடைக்குதே தவிர இல்லைன்னா கிடைக்காது. ஏற்கனவே அந்த மாதிரி கிடைக்காத நிதிக்காகத்தான் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கார். அதே விஷயம் தான் சொத்து வரிக்கும். எல்லாம் அதுதானே இன்ஃபிளேஷன், அதுதானே இன்ஃபிளேஷன். தொடர்ந்து விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கேற்றாற் போல் இந்த மாதிரியான திட்டங்களும் விலை உயரும் என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் இல்ல 5 ரூபாய் பில் வந்திருக்கலாம் கரண்ட் பில். இப்போ 1000 ரூபாய் வருதுங்கிறது மக்களுக்கு தெரியும். அரசியலுக்காக இவர்கள் திரும்ப திரும்ப கரண்ட் பில் மேட்டர்ல வந்து திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? மாதம் ஒரு முறை கட்டணம் மின் கட்டணம் வந்து கணக்கீடு செய்யப்படும். இது எல்லாமே உதய் மின் திட்டத்துல உள்ள 5 வருஷத்துல வந்து அதை ஏன் வந்து செய்யலன்ற கேள்வி வந்து ரொம்ப அந்த எல்லா பாயிண்டையும் வந்து நான் வந்து கொஸ்டின் பண்ணி நான் கேட்கல. முக்கியமான பாயிண்ட் நான் உட்பட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இல்லையா அது. மாசம் கரண்ட் பில் கட்ட போறோம். எப்படி திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசத்துல இருந்து எதிர்பார்த்தோம், அடுத்த வருஷத்துல இருந்து எதிர்பார்த்தோம், அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து எதிர்பார்த்தோம். அப்ப எந்த மாற்றமுமே இல்லாம
இந்த 5 ஆண்டுகளும் வந்து நீங்க வந்து அதே 2 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு கட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். நான் வந்து நீட் தேர்வு விஷயத்துல வந்து அதனுடைய சிக்கல் எனக்கு புரிதல் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்குள்ள வரல. அது வந்து ஒரு வாக்குறுதியா மட்டுமே போயிடுச்சு. இல்ல சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க போட்டு அதுல இருந்து வெளியே போறீங்க. ஆனா நீங்க மாசம் ஒரு தடவை நாங்க மின் கட்டணம் கொண்டு வரோம்னு சொன்னதை செய்யலையே. இந்த உதய் மின் திட்டத்தை மறுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் அதற்கு ஒத்துக்கொண்டு எடப்பாடி அவர்களின் ஆட்சியில் தான் எஸ்பி வேலுமணி டெல்லிக்கு பறந்து போய் கையெழுத்து போட்டு வந்தார். சரி, அப்படின்னா முதல் துரோகத்தை செய்தது யாரு? சரி, அதிமுக ஆட்சியினர் தானே. அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்கிறது. எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வருக்கு கனவு இருக்கிறது, இந்த மாதிரி மாதம் கட்டுவதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். பிராக்டிகல் பிரச்சனை எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இப்போது மாநிலத்தின் உரிமைகளை மிக அதிகமாக ஒன்றியம் கைப்பற்றி வைத்திருக்கிறது என்பதனால் அதற்காகத்தான் மாநில சுயாட்சி அல்லது எங்களுக்கான உரிமைகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று நம்முடைய முதல்வர் போராடி கொண்டிருக்கிறார். அதனால நம்பிக்கைக்குரிய முதல்வர், நம்பிக்கைக்குரிய தலைவர் யார் என்றால் தன்னுடைய கொண்ட கொள்கையில் விடாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு உருமல் உரிமினா, ஒரு மிரட்டினா, ஒரு ரெய்டு விட்டுட்டா, ஐயா சாமி நாங்க உங்க காலடியிலே கிடக்கிறோம் அடிமையா, எங்க மேல எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவரை போல் இல்லை எங்களுடைய தலைவர். அதனால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கிறார். காரணம் 5 ஆண்டில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறார் என்பது உண்மை. நம்பிக்கை உரிய தலைவர் தான் கொள்ளையடிப்பதில் நம்பிக்கை. சசிகுமார் சார், நம்பிக்கைக்குரிய தலைவர் சீமான் எப்படி இறுதி கருத்து? என்ன சொல்றேன், 50-60 காலமாக தொடர்ச்சியாக இருக்காங்க. ₹1 கிடைச்சிட்டு இலவசமாக இன்னைக்கு எல்லாத்தையும் செய்ய இலவசமாக காசு. எது வளர்ச்சி, எது சரியான தலைவர், எது தொலைநோக்கு உள்ள தலைவர்? ஒரு மக்களை தான் சுயமாக சம்பாதித்து அவன் தன் குடும்பத்தை தன் வாழ்வை பார்த்துக் கொள்வதற்கு உயர்கிறவர் தான் தவிர எல்லாத்தையும் நானே தரேன், இலவசமா காசு தரேன், நீ வீட்டிலே உட்காந்து சோம்பேறி எந்த வேலையும் பார்க்காத, நீ சாராய கடைக்கு போ, நீ பெண்களுக்கு காசு 500 1000 கூட வைக்கிற ஒருத்தர் தொலைநோக்கு தலைப்பா. இத்தனை ஆண்டுகள் இவர் செய்த சாதனை தான் இவரு திருப்பி ஏதாவது செய்யணுமா? அப்போ தலைவன் உலகத்துல சரி, சுருக்கமா முடிச்சு ஒரே ஒரு சின்ன உலகத்துல எந்த நாட்டிலாவது நீங்க அனுபவம் உள்ள ஆளு சரியா? குறுக்கு குறுக்க நான் எவ்வளவு நேரம் பண்பா உட்கார்ந்து இருக்கேன், நீங்க என்ன பேச கேட்டுக்குவாங்க. ஒரே ஒரு கேள்வி, உலகத்துல எந்த நாட்டிலாவது மக்கள் தேவைகளுக்கு இல்லாதவர்களுக்கு அந்த திட்டத்தை வழங்கி செய்யாத நாடு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சரி, அதை ஒரு முறை செய்யறோம். ஒரு முறை பசித்ததுக்கு உணவு கொடுக்கலாம். அடுத்து ஒரு தலைவன் என்பவன் ஈக்குவாட்டின்னு ஒருத்தர் நான் சிங்கப்பூர்ல தொழுநோயை நாடு விபச்சாரம் நடந்த நாட்டை சொர்க்க பூமியா 50 ஆண்டுகள்ல மாத்தினான். அவன் கனவுள்ள தலைவர், யாரை கையெழுந்தல, யாருக்கு இலவசம் கொடுக்கல. இன்னைக்கு உலகமே அங்க வந்து நிக்குது, ஒட்டுமொத்த உலகமே ஒரு ஹப்பா அங்க நிக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில முதன்மை அது தலைவன் நோக்கம். அப்படி இருந்தா நீங்க அதை செய்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் இலவசம் தான் கொண்டு வந்துட்டீங்க. ஒருத்தர் தன்னால ஒரு உழவன் குடி அவனால ஒரு 2 துண்டு கரும்பு வாங்க முடியாத அளவு நீங்க வச்சிருக்கீங்க. அவனால உருப்படி அரிசி வாங்கி பொங்கல் வைக்க முடியல, அவனால ஒரு வேட்டி சட்டை வாங்க முடியல. இதுவும் வளர்ச்சியா? இது தொலைநோக்கோட தலைவர் திட்டமா? ஊராண்டு பரவாயில்லைங்க, 10 ஆண்டுகள் நீங்க தொடர்ச்சி இருக்கீங்க. நீங்களா அதை செய்யறீங்க, இன்னைக்கு அதை விட கூடுதலாக அடுத்த வரவு செய்யறாரு. அப்ப மக்களை நீ எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? மக்களை சிந்திக்கக்கூடிய திறனிலிருந்து ஒதுக்கிட்டீங்க. அவனை வந்து ஏதாவது இலவசம் கொடுப்பாங்களா? இங்க இலவசம் நடக்குமா? நான் 2000 கொடுத்தா நான் 2500 கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் மாற்றி ஒரு தலைவன் சிந்திக்கிறார்களா? அது அண்ணன் சீமானவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்காரு. உனக்கு நான் இலவசம் கொடுக்க மாட்டேன், எனக்கு நீ வாக்கு போட நீ பரவாயில்ல, எனக்கு வாக்கு நீ போட வேணாம். மதுவா நீ சாலை அடிமையா இருக்கியா, குடிப்பேன்னு சொல்றியா, எனக்கு வாக்கு போடாத. 2 கோடி பேர் வாங்குறது வேணாம்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த வாக்கு எனக்கு வேணாம், நீ வந்து ஒரு தலைவன் இருக்கணும் அப்படி செஞ்சுக்கணும். நீ குடித்து விட்டு அதனால் கிடைக்கக்கூடிய வாக்கு எனக்கு வேணாம், நீ நன்மையா நல்லவனா இரு, நீ அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனா உழைக்கக்கூடியவனா மாறணும். அதுக்கு ஒரு தலைவன் சிந்திக்கணும். அப்போ உனக்கு வந்து விவசாயத்தை நீ அரசு பணியாக்குறா, ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாறு, நீ வீட்டில இருந்தே விவசாயம் செய்யலாம். நீ அந்த கிராமப்புறங்களை நான் வளர்ச்சி அடைய செய்வேன்றான். 5 தலைநகரங்களை உருவாக்குன்றான். அந்தந்த பகுதியில் வளரும். சென்னை மாதிரி பெருநகர்களை மட்டும் வளரலாம், அங்குள்ள சிற்றூர்களும் வளர வேண்டும், அங்குள்ள பொருளாதாரம் வளர வேண்டும், அங்குள்ளவர்களுக்கு ஏரி. சென்னை வந்து
பிடிங்கி இந்த சென்னை வழி வேணாம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தலைநகரை உருவாக்க அப்படிங்கிறான். அப்ப நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னு ஒரு தலைவர் சொல்றான். அங்கு உள்ளவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கொடுப்பேன். நீ 15,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் சம்பாதிச்சேன்னா அது செலவு பண்ண முடியாத அளவுக்கு நானே எல்லாத்தையும் நிர்வாகத்தை சரியா செய்வேன். எப்படி செய்வேன்? அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவேன், அரசு பள்ளிகளை தனியாருக்கு நிகராக பார்த்துவேன், காம்படிட்டிவா வைப்பேன். அங்க வந்து கல்வி முறையை மாற்றுவேங்க. கல்வி முறையை நீ வந்து ஒரு இங்கிலீஷ் படிச்சா தெரியலன்னா பெய்யுது அப்படின்னா நீ எதில் தனித்திறமைக்கு உனக்கு முன்னுரிமை கொடுப்பேங்க. விவசாயத்தை தாண்டி இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து மிகப்பெரிய தொழிலா போய் நிக்குது. நீ சொல்றல 11 மெடிக்கல் காலேஜ் யாரெல்லாம் வச்சிருக்கா? எல்லா அமைச்சர்கிட்டையும் தான் இருக்குது. அப்ப வியாபாரமாக்கிட கல்விக்கு கடன் கொடுக்குறாங்க. இந்த கடனை எங்க கொண்டு போய் கொடுக்குறான்? அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போகுது அந்த காசு. அந்த காசை கட்டணம் பல பேர் இன்னைக்கு வந்து தூக்கிட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இல்ல, இப்ப அமைச்சர்கள் அரசியல்வாதிகள்லாம் வந்து காலேஜ் நடத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த திட்டம் இலவசமா அப்ப நீ அரசு கல்லூரியை நீ சரியா பயன்படுத்தணும், இலவச கல்வியை கொடுக்கணும். ஆராய்ச்சி கல்வி நீ இலவசமா கொடு, தரமா கொடு. மருத்துவத்தை மக்களுக்கு நீ சரியான மருத்துவத்தை கொடு. எல்லோரும் அரசு மருத்துவமனை நோக்கி போகணும். அப்ப நான் என்ன சொல்றோம், வந்தால் அரசு வேலை பார்ப்பவர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லோரும் அரசு பள்ளியில் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதெல்லாம் சட்டமாக்கணும். அது முடியாது. இந்த திட்டத்தில் உள்ள தலைவனாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் மட்டும்தான் நிற்கிறார். அதை தான் மக்கள் பேரெழுச்சியாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த முறை சீமான் மக்கள் முதல்வர் ஆவார். அது மாற்றி கருத்து. நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.